அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே இப்போது கடகராசிக்காரங்க பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமையை அதிகமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு பயணம் போகிறாங்க அப்படின்னா இந்த நேரம் அவங்களுக்கான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைக்கிறதுல தாமதம் இது போன்று ஏற்படலாம். தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். உத்தியோகத்தில் பார்க்க போனீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீட்டில் எப்போ பாரு ஒரு அமைதி இல்லாத நிலை, உங்களை யாரோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, அல்லது உங்களுக்கு ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையை உணர்றீங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு எதிர்மறையான விளைவுகளை யாராவது கொடுத்துருக்கலாம். செய்வினை கோளாறு, பில்லி சூனியம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்திருக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல்கள் இவையெல்லாம் இருந்தால் கூட அந்த வியாபாரத்தை சீராக செய்யக்கூடிய ஒரு திறமையை நீங்கள் பெற்றிருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு, கூடுதல் பொறுப்புகள் அதிகமாக உண்டாகலாம். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து போகிறதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் சரியாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக முக்கியமான பணிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர்களிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது இப்போ உங்களுக்கு நல்லது. நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல போனீங்க அப்படின்னா அது ஒன்றுக்கு இரண்டாக மாறி போகலாம். அதனால் ஒரு கஷ்டம் உங்களுக்கு வரலாம். அதனால் நீங்கள் வீண் வாக்குவாதம் செய்கிறத, பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைப்பட்டு பிறகு நல்லபடியாக நடந்து முடியும். மனதில் எதை பற்றியாவது நீங்கள் சிந்தித்த வண்ணம் இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படலாம். கூடுதல் மதிப்பெண்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறத முயற்சியை நீங்கள் மேற்கொண்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. இதோடு குறிப்பிட்டு நீங்கள் வெளியில் தங்கக்கூடிய சூழல் ஏற்படுது அப்படின்னா எடுத்த காரியத்தை செய்யும்போது எது சரி எது தவறு அப்படின்னு நீங்கள் ஒரு தடுமாற்றம் ஏற்படலாம். உங்களுடைய திறமையால் நீங்கள் அதை செய்து முடிப்பீங்க. அந்த தடுமாற்றத்தை நின்று நிதானமாக யோசித்து செயல்படுறது நல்லது. இதே போல் பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். நிதி உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கலாம். சம்பள உயர்வும் கண்டிப்பாக வரலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ நிலவும். அதே போல் கணவன் மனைவிகளுக்கு இடையில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவது, கோபத்தை குறைக்கிறது, நன்மை தரக்கூடிய எதிர்பார்த்த பண உதவி இவையெல்லாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதோட நிலுவையில் இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக முடிய வழிவகுக்கும். மேலும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். இரவு பகலாக உழைக்க வேண்டியது இருக்கும். அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியால் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை இப்போ உங்களுக்கு அதிகமாக மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டுட்டு வந்தீங்க, குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்துட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பெரும்பாலான கிரகங்கள் அனுகூலமற்று இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆனால் அதே சமயம் 3, 12க்கு உரிய புதன் 8இல் மறைந்திருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு யோகம்தான்.
கெட்டவன் கெடுகிறான் அல்லவா அப்படின்னு சொல்கிற மாதிரி அஷ்டம சுக்கிரன் உங்களுக்கு நற்பலன்களை தருவார். அதே போல் பஞ்சமாதிபதி செவ்வாய் வாரத்தினுடைய முதல் பகுதியில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். கஷ்டங்களுக்கு நடுவிலும் கூட சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு உண்டு. புதிய ஆடைகள் மாற்றக்கூடிய சிறு அளவில் தங்க வெள்ளி ஆபரணங்களை நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை மகன் உறவுகளில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும். காரணம், சூரியனுடைய அமைப்பு உங்களுக்கு சரியில்லை. அதே போல் அவசர முடிவுகள் இப்போ உங்களுக்கு வேண்டாம். தேவையற்ற வம்பு வழக்குகளில் பணம் விரயமாகலாம். சப்தம செவ்வாய் என்பதால் கணவன் மனைவி கோபதாபங்களால் மனக்குழப்பம் வரலாம். பங்காளி பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு உண்டாகலாம். மூன்றாம் மனிதர்கள் தலையீட்டால் மன வருத்தம் வரலாம். விரய குரு அப்படின்னு பார்க்கும்போது 12 என்பதால் உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் சிரமம், முதலீடில் சின்ன சின்ன முடக்கம் இவையெல்லாம் ஏற்படலாம். அதே போல் கவனமின்மையால் கடன்கள் இப்போ உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நிச்சயமாக நீங்கள் ஒரு கடனை கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி, வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, கவனத்தோடு இருக்க வேண்டும். நன்கு விசாரித்து கொடுக்கணும். அதே போல் உங்களுடைய பேச்சில் அதிகமான கவனம் இருக்கணும். அதே மேலும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தியானம், நிதானம் இவை ரெண்டுமே கையாளக்கூடியதை நீங்கள் சமாளித்து வருவது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடியதாகவும் பண வரவுக்கு குறைவு இருக்காது அப்படின்னும், கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னும், வாழ்க்கை துணை வழி உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் எனவும், சகோதரர்கள் உதவி கேட்டு வருவாங்க எனவும், சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கை வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பெண் அல்லது பிள்ளையினுடைய திருமணம் தொடர்பான முயற்சி உங்களுக்கு இப்போது சாதகமாக முடியும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். சிலருக்கு பணியிடத்தில் மாற்றம் ஏற்படக்கூடலாம். குறிப்பிட்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். விற்பனையும் லாபமும் வழக்கம் போல காணப்படலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இப்போ உங்களுக்கு நன்றாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை நீங்கள் கவனித்து வரக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப நிர்வாகத்தில் மிகவும் பொறுமையை கடைபிடிக்கிறது மிகவும் அவசியம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சில சலுகைகளை கிடைக்கக்கூடியதாக அவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தினமும் அம்பிகையுடைய வழிபாடை இந்த நேரத்தில் மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 27 முறை நீங்கள் அம்பிகையினுடைய பெயரை சொல்லி வழிபாடு செய்துட்டு வாங்க, பாராயணம் செய்துட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். குறிப்பிட்டு எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கான ஒரு நேரமாக கூட இருக்கலாம். அந்த செலவு வருது அப்படின்னு நீங்கள் பயந்துக்க வேண்டாம். அந்த எல்லாமே நீங்கள் சமாளித்து வரக்கூடிய திறமையை பெற்றிருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வரும். பிள்ளைகளால் செயல்பாடுகளில் அதிகமான கவனம் வேண்டும். குறிப்பிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் நீங்கள் 1-2 முறை யோசித்து காலடி எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே போதும். அது உங்களுக்கு மிக பெரும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீண்ட நாட்களாக தாமதமாக உங்களுக்கு ஒரு செயல் நடக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் காத்துட்ருந்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் சரி செய்யக்கூடியதாக தானாக உங்களுக்கு வரக்கூடியதாக அந்த விளைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆயுதங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் ரொம்பவே கவனத்தோடு இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்கள் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறதே இப்போ உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக போட்டி இருக்கும். அந்த வகையில் நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் ஒரு போட்டி நிலவிட்டே இருக்கும். அந்த போட்டி ரொம்பவே நல்ல போட்டியாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் முன்னேற்றத்துக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்டு திடீர் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னா அது மிகையாகாது. மேலும் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இடம் மாற்றம் உண்டாகலாம். இடமாற்றம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரம் இடமாற்றத்துக்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.